23 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று டாஸ்மாக் பணியாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் பணியாளர்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் போராடிய டாஸ்மாக் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் கு. பாரதி 23 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். செயல்படக்கூடிய அனைத்து தொழில் சார்பாக இன்றைக்கு போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக 23 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி எண் 153 படி 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கோரிக்கை நிறைவேறும் வரை டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள 24,000 பணியாளர்கள் சார்பாக தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.